ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரம் வியாழக்கிழமை. லோயோலா நகர் புனித இன்னாசியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் பல இருக்கின்றன. அதிலே 4 மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, மாற்றத்திற்கு திறந்த மனம் வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தன்னுடைய துறவற சபை கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் புனித இக்னேஷியஸ் திட்டமிடவில்லை. தன்னுடைய அழைத்தலில் தொடக்க காலத்தில் புனித இக்னேஷியஸ் கல்வியை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. தான் தொடங்கிய முதல் பள்ளியை தயக்கத்தோடு தொடங்கினாலும் அதனை முழு மனதோடு தன் அழைத்தலாக ஏற்றுக்கொண்டார். என் வாழ்க்கையின் பல தருணங்களில் நானாக தேர்ந்தெடுக்காத பாதையில் பயணித்து வந்திருக்கிறேன் என்று புனித இக்னேஷியஸ் அவர்கள் சொல்லுவார். அதே போல இயேசு சபையினர் எப்போதும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து விலகி முன்னேறி செல்ல எப்போதும் திறந்த மனம் படைத்தவர்களாக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுவார். எனவே புனித இக்னேஷியஸை போல வேறுபட்ட செயல்களின் சாத்திய கூறுகளுக்கு நமது மனதை திறந்திருக்க வேண்டும். நம்மில் பலர் புதியவற்றில் மூடிய மனது கொண்டு வாழ்வது நமது கம்ஃபர்ட் ஜோன், வசதியான வாழ்வு பறிபோய் விடுமோ என்ற பயத்தினால்தான். 2, மனிதர்களிடம் மாற்றம் எளிதாக வராவிட்டாலும் மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் புனித இக்னேஷியஸ். புனித இக்னேஷியஸ் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். இராணுவத்தில் பணிபுரிந்தவர். உடல் இச்சைக்கு அடிமைப்பட்டு இருந்தவர். தற்பெருமை கர்வம் கொண்டவர். பம்பலோனாவில் நடந்த போரில் மோசமாக காயமடைந்தார். இயேசுவோடு வலுவான உறவை ஏற்படுத்திக் கொள்ள எளிதில் அவரால் முடியவில்லை. ஒளிக்கும் இருளுக்கும் இடையே போராடினார். கடைசியில் கடவுளை நோக்கி செல்லும் வழியை கண்டுபிடித்தார். தன்னோடு இருந்தவர்களையும் மற்றவர்களையும் அவரிடம் அழைத்து செல்ல உதவினார். 3, எல்லாவற்றிலும் கடவுளை தேட வேண்டும். ஒரு நாளின் பரபரப்பான வேளையில் நாம் சிக்கிக்கொள்வது எளிது. நாம் பல வேளைகளில் ஈடுபடுகின்ற போது நமக்கு கார் பஞ்சர் ஆகிவிட்டாலோ அல்லது பால் சிந்தினாலோ கடினமாக தெரியலாம். புனித இக்னேஷியஸ் அவர்கள் சொல்லுவார்கள், டயர் பஞ்சர் போடுகின்ற அந்த நண்பரில் நீங்கள் கடவுளை காணுங்கள். பால் சிந்துகின்ற அந்த குழந்தை கையில் பிடிக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே இருப்பதில் நீங்கள் கடவுளை காணுங்கள் என்று சொல்லுவார். அப்போது அவருடைய சக இயேசு சபை நண்பர் இக்னேஷியஸ் அவர்களிடம் சொல்லுவார், நீங்கள் எல்லாவற்றிலும் கடவுளை கண்டுபிடிப்பதை விட எல்லாவற்றிலும் கடவுளை தேட வேண்டும். கடவுளை தேடுகின்ற போது நமக்கு நிறைவு கிடைக்கிறது என்று கூறுவார். 4வது, எதிர்காலத்திற்காக நன்றி உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நன்றி உணர்வுடன் அன்றைய நாளின் செயல்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறகு இன்றைய நாளை விட நாளை நான் இதே வேளையை இன்னும் சிறப்பாக செய்வேன் என்று உறுதி பூண வேண்டும். எனவே புனித இக்னேஷியஸ் அவர்கள் பல குணாதிசயங்களை நமக்கு கற்பித்திருந்தாலும் இந்த 4 நமதாக்கி வாழ புனித இக்னேஷியஸ் அவருடைய பரிந்துரையை நாடுவோம். ஆமீன்.